ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுடைய எடுத்து வச்சுருக்க மட்டன் அதில் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூளையும் அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விடலாம். கறி நல்லா சுண்டு வர வரைக்கும் இது நல்லா பரட்டணும். நல்லா பரட்டி முடித்தோடனே நமக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துட்டோம்னா மட்டன் சூப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அந்த விழுதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினோடனே நமக்கு தேவையான அளவு சிக்கன் எவ்வளோ வேணுமோ அதில் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட அந்த கறி நல்லா சுண்டணும். சுண்டி வர வரைக்கும் நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்தோன்னே அதுக்கு தேவையான மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாகவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் அந்த சக்தி கறி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த விழுதை அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். நல்லா பரட்டி உடனே இந்த கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான கறி குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.